வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். டீ கடைகளில் போடக்கூடிய மொறுன்னு இருக்கக்கூடிய வெங்காய போண்டா எப்படி செய்யறதா வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். அதுக்கு நான் மீடியமான சைஸ்ல இந்த மாதிரி வெங்காயங்களை தோலை உரிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம எப்படி வெட்டலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வெங்காயங்களை நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீள்வாக்கில் நீட்டா நம்ம வெட்டணும்னா நம்மளுக்கு அந்த போண்டா எப்பயுமே அந்த வெங்காய போண்டா அப்படின்றது நிறைய வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும். அதனால இது குட்டி குட்டியாக வெட்டணும்னா அது வெங்காயம் தெரியாது. அதனால நீள்வாக்கில் வெட்டிக்கிட்டிங்கன்னா அதில் வெங்காயம் தான் முக்கியமாக தெரியணும். அதனால வெங்காயத்தை இந்த மாதிரி அளவுகளில் எல்லா வெங்காயத்தையுமே நீட்டாக வெட்டிக்கலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையுமே வெட்டியாச்சு. நீள்வாக்கில் வெட்டினீங்கன்னா இப்படி பிசைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த பொருட்களை நம்ம ஈஸியாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம இதில் கொஞ்சம் காரப்பொடியும் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாயை கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் அதாவது காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பச்சை மிளகாயை நீங்கள் 2 கூட கம்மி பண்ணிக்கலாம். அதிகமாக சாப்பிடுவோம் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னாக்க பச்சை மிளகாய் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்குங்க. கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு நீங்கள் விழுதா அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தட்டியோ இல்லை சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் விழுதாவும் சேர்த்துக்கலாம், அரைச்சும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டையும் நான் தோலோட நசுக்கி போட போகிறேன். அதனால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பகுதியாக எப்படி பூண்டு விழுதா போட்டாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நறுக்கி போட்டாலும் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடி, இந்த காரப்பொடியை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் எந்த ஒரு வடையிலையுமே மிளகாத்தூளோட காரம் அதிகமாக இருக்காது. அதனால் மீடியமாக போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் மொத்தமாக போட்ட பின்னாடி தான் நம்ம பிசைய போகிறோம். இந்த சோம்பு சீரகம் போடுறதுனால நம்மளுக்கு செரிமானத்தையும் தூண்டும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த போண்டா சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் எதனால் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்யை விட வனஸ்பதி அதாவது டால்டான்னு சொல்லக்கூடிய அந்த இதை போட்டோம்னா ரொம்பவே அந்த போண்டா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது ஒரு மிருதுவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீ கடைகளில் போடுறவங்க இதை கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் இப்போ எனக்கு வனஸ்பதி இல்லாதனால நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா பொருட்களையும் சேர்த்து கையில் பெசரி நல்லா விடணும். உப்பு எல்லாமே உரப்பும் சேர்ற மாதிரி பெசரணும். இப்போ பெசரி முடித்த பின்னாடி இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவில் தான் நம்ம இந்த போண்டா போட போகிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் கடலை மாவுகளை கூட போட்டுக்கலாம். மைதா மாவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவுன்ற வீதத்தில் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவோட பதத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கூட நம்ம தண்ணி ஊற்றாம தான் பிசறிக்கிட்டு இருக்கோம். இந்த மாவும் நல்லா வெங்காயத்தோட அதோட ஈர பசையிலே சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி மாவை கிளறி கொடுக்கணும். நம்ம ஒரே இதை தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துடும். இதுவும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி தெளித்து வச்ச பின்னாடி இதில் சோடா உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவு இதை கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம். முன்னாடியே சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் லாஸ்ட்டில் வடை போடுறதுக்கு முன்னாடி அந்த இதை சோடா உப்பு போட்டுக்கோங்க, ஆப்ப சோடாவும் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம கடாயில் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ப சோடா இப்போ வடை போடுறதுக்கு முன்னாடி தான் போடுறோம். முன்னாடியே போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால தான் இந்த டைமில் நம்ம போடுறோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவுகளில் நான் எடுத்து அப்படியே கிள்ளி வெங்காய போண்டா அப்படின்றது இந்த வெங்காயம் நிறைய தெரியிற மாதிரி தான் இருக்கணும். உருண்டையாக போட்டோம்னா அது வடை மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அப்படியே எடுத்து அப்படியே போட வேண்டியதான். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே
ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க குழந்தைங்க. அந்த டைமில் சட்டுன்னு செய்யக்கூடியது இந்த மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய போண்டா. இந்த போண்டா நம்ம வந்து மைதா மாவில் செஞ்சோமா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எண்ணெயே குடிக்காது. முக்கியமாக சொல்லப்போனால் இவ்வளவு வெங்காயம் நம்ம சேர்த்தா கூட இதில் எண்ணெயே குடிக்காம நம்மளுக்கு இருக்கும். அதுதான் முக்கியமானது. அதனால வந்து சாயந்தர நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய டீ கடை போண்டாவை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நம்ம போண்டாவை போட்டு ஒரு ரவுண்டு நம்ம போட்டதை எடுத்து நல்லா செவந்து வந்துருச்சு. உங்களுக்கு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக எண்ணெயே குடிக்காத போண்டாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு டீயோட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்ற இந்த போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லா முறையும் செஞ்சுருப்பீங்க. நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.